ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ஆடா இல்லை ஈவனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம பிட்வைஸ் அண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிட்வைஸ் அண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. எப்போ நீங்கள் ஒரு ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணுறீங்களோ அதோட ரிசல்ட் வந்து 0 கிடைக்கும். அதே இது ஒரு ஆட் நம்பர் கூட நீங்கள் 1 ஆட் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் 1 கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ 10 வந்து நான் பைனரி ரெப்ரசென்ட் பண்ணால் என்ன இருக்கும்? 1 0 1 0. ஓகே, ஸோ நான் இது கூட 1 ஆட் பண்ணேன்னா 1ன்றதை நம்ம நார்மலாக 1ன்னு எழுத முடியாது. இந்த இடத்துல மேலே வந்து 4 பீட் இருக்கனால அந்த 4 பீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம 1 எழுதணும். அதுக்காக வந்து ரிமைனிங் பிட்ஸுக்கு 0 போட்டுட்டு 1 வந்து இந்த இடத்துல இப்படி எழுதிக்கணும். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? எப்போவுமே AND ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 இன்புட் 1 இருந்தால் அதோட ரிசல்ட் 1 கிடைக்கும். அப்படி இல்லையா, மற்ற எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இப்போ 1 0 இருக்குது, ஸோ 0 ஆகிடும். 0 0 இருக்குது, 0 ஆகிடும். 1 0 இருக்குது, 0 ஆகிடும். 0 1 இருக்குது, 0 ஆகிடும். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஒரு ஆட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணும்போது, ஒரு ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் 0 கிடைக்குது. அதே ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கலாம். ஆட் நம்பருக்காக நான் 11 எடுத்துக்கிறேன். 11 ரெப்ரசன்டேஷன் வந்து 1 0 1 1. இது கூட நான் ஒரு 1 ஆட் பண்ணும்போது மற்ற எல்லாமே 0வாக இருக்கும். பட் லாஸ்ட் பிட் இருக்குல்லையே, அந்த இடத்துல மட்டும் 1 1 இருக்கிறது 1 ஆகிடும். ஸோ ரிசல்ட் வந்து 1 கிடைக்கும். ஸோ ஆட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து 1 கிடைக்குது. இது எந்த ஆட் நம்பருக்கும் காமன்னா, எல்லா ஈவன் நம்பருக்கும் காமன் தான். இது எதனால் அப்படி ஆகுதுன்னா, இப்போ ஈவன் நம்பர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பிட் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் பிட் எப்போவுமே 0வாக தான் இருக்கும். அதனால இந்த 0க்கு நேராக இப்போ நம்ம 1 போட்டு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து 0 ஆகிடும். 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ மற்ற டிஜிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பேடிங்காக நம்ம 0 சேர்த்துருப்போம் இல்லையா, மற்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த 1க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பேடிங்காக 0 போட்டிருப்போம். அந்த 0னால மேலே இருக்கிற மற்ற எந்த நம்பர் இருந்தாலும் கீழே இருக்கிறது 0 ஆகிடும். ஸோ எல்லாமே 0 ஆகிடுது. இப்போ அதே இது ஈவன் ஆட் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா, ஆட் நம்பரோட லாஸ்ட் பிட் இருக்குல்லையா, அது எப்போவுமே 1 தான் இருக்கும். ஸோ 1 இருக்கிறனால நீங்கள் 1 போடும்போது இந்த இடத்துல அதுக்கு நேராக 1 வந்துடும். ஸோ 1 1 சேர்ந்து 1 ஆகிடும். மற்ற இடத்துல எல்லாமே பேடிங் 0 இருக்கும். அதனால மேலே இருக்க எந்த நம்பர் இருந்தாலும் இந்த 0வால் கீழே இருக்க அந்த வர ரிசல்ட் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட் பிட் நமக்கு 1 கிடைக்குது. ரிசல்ட் வந்து டெசிமலில் 1 ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் A = int of input of வாங்கிக்கிறேன். இஃப் A and 1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ A and 1 போட்டாச்சு. இப்போ A வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா 1 கூட ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ எல்ஸ் பிளாக்ல தான் நம்ம ஈவன் போட்டாகணும். ஈவன் பிரிண்ட் ஆட். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ இன்புட் வந்து 11 கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஆடுன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ மற்ற ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறத விட பிட்வைஸ் ஆப்ரேட்டர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.